அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுக்கான மருத்துவ குறிப்பு காய்டர். அதாவது சிலருக்கு கழுத்தின் இந்த படத்திலே காட்டியிருப்பது போல கழுத்து பகுதி பெரிதாக இருக்கும். அதாவது கழுத்திலே ஒரு பந்து இருந்தது போல சிலருக்கு நாம் இருப்பதை பார்த்துருக்க முடியும். அது சிலர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் யாருக்காவது அப்படி இருக்கும். இது என்னத்தினால என்றால் தைராய்டு அதிகமான சுரப்பதனாலும் சிலருக்கு ஏற்படுகிற, சிலருக்கு வேறு ஏதாவது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்படி ஏதாவது பிரச்சனைகளாலும் இந்த தைராய்டு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி தைராய்டு இதை காய்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதாவது தைராய்டு பெரிதான நிலை. இதற்கு பல காரணங்கள் மருத்துவ ரீதியாக இருந்தாலும் இது பொதுவாக ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பார்கள். சிலர் அது சரியான வித்தியாசம் தெரியாவிட்டால் பெரிய மருத்துவமனைகளிலே இதை அறுவை சிகிச்சை செய்வார்கள். எனவே எப்படி உயர்ந்த மருந்துகள் எடுத்தும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியாமல் ஆப்ரேஷன் செய்யாமல் பலர் இப்படி ஆப்ரேஷன் செய்ய விரும்பாதவர்கள் உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பெரிய அளவிலே தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பினால் என்னை நேரே தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இதிலே கொடுத்துருக்கிறேன். 790 46 91 671. என் பெயர் டாக்டர் டேவிட். நான் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராம் பகுதியில் இருக்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு நாளுக்கு முன்பு தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் மருந்து பெற்று சென்றால் தொடர்ந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு சிறிய வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு போக போக அந்த மருந்துகள் வித்தியாசம் தெரிவதை நீங்களே பார்க்க முடியும். தொடர்ந்து உங்களுக்கு அந்த மருந்துகள் 2வது 3வது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வர முடியாவிட்டால் உங்களுக்கு அந்த மருந்துகளை கொரியர் தபாலில் அனுப்பி தர முடியும். எனவே தேவையானால் நீங்கள் இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும், நேரில் மருந்துகள் பெற்று சொல்லுங்கள். இந்த தகவலை நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இப்படி அறிமுகமானவர்களுக்கோ யாருக்காவது இருந்தால் இந்த தகவலை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மருந்துகளால் எந்த விதமான பின்விளைவுகளோ பாதிப்புகளோ எதுவும் ஏற்படாது. தைரியமாக எடுக்கலாம். காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லை. இதே தைராய்டில் இந்த காய்டர் நிலையிலே பொதுவாக இது எக்ஸ் ஆப்தால்மிக் காய்டர் என்றும் ஒரு நிலை இருக்கிறது. அதை நான் இன்னொன்றாக தனியாக போடுகிறேன். இது கண் அவர்களுக்கு கொஞ்சம் வெளியே தள்ளி நின்றது போல இருக்கும். இது சில இடங்களிலே மலை கிராமங்களிலே இதை பார்க்கலாம். ஆனால் அது கடல் மீன் சாப்பிடாதவர்களுக்கு தான் இது வரும் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி இல்லை, கடல் கரை பகுதியிலும் இந்த மாதிரிப்பட்ட நிலைகள் சிலருக்கு இருக்கிறது. இது பொதுவாக வயதான நேரங்கள், அதாவது நடுத்தர வயது குழந்தை பெறும் ஏஜ் இந்த சமயத்தில் வரும். அயோடின் சத்து குறைவாக இருப்பதனால் ஏற்படுகிறது. அடுத்தது தைராய்டு டாக்சிகோசிஸ், அதாவது தைராய்டு ஒரு விஷத்தன்மை நிலைக்கு ஏறி இருக்கும். இதனுடைய காரணத்தினாலும் மேலும் பல என்சைமேட்டிக், அதாவது நம்ம உடம்பில் தேவையான சில சத்துக்கள் குறைபாட்டினாலும் இது வருகிறது. இது கழுத்தின் முன்பகுதி வீங்கி பொதுவாக இருக்கும். இதனால் அவர்களுக்கு பேசுவதில் சிரமம் இருக்கும். ஒரு மூச்சு விடும்போது சவுண்டுகள் கேட்கும். நாம் பேசும்போது அவன் சவுண்டு கூட சுரசுரப்பாக கரகரப்பாக அப்படி இருந்தது போல இருக்கும். மேலும் இதற்கு பற்பல காரணங்கள் பல ரீதியில் இருந்தாலும் மருந்துகள் கொடுத்தும் அந்த மருந்துகள் சரியாக வேலை செய்யாவது இருந்தால் உங்களுக்கு தேவையானால் இந்த மருந்தை ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் தெரியும். எனவே இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இதை பாதிப்பு உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.